जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் குமாரில பட்டர் கதை கர்மமும் ஞானமும் தொடர்கிறது. மா தே சங்கோஸ்துவ கர்மணி, காரியம் செய்யாமல் இருப்பதில் உனக்கு பற்று வேண்டாம். அதாவது காரியம் பண்ணிக்கொண்டே இரு என்று பகவான் சொல்லவில்லையா என்றால் இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் சாதகனுக்கே சொன்னது. இத்தனை காலமாக ஜன்ம ஜன்மாவாக இந்திரிய போகங்களுக்காக இவன் ஓயாமல் காரியம் பண்ணிக்கொண்டே இருந்தவன். திடீரென்று நிறுத்து என்றால் எப்படி முடியும்? காரியத்தை விட்டுவிட்டு ஞானியாக சந்நியாசியாக இப்பவே நான் ஆகிவிடுவேன் என்று நீ நினைத்தாலும் உன்னால் அப்படி முடியாது. அதற்கான சக்தி உனக்கு இல்லை. ந ஹி தேக பிரிதா சக்கியம், தேகாபிமானம் உள்ள மட்டும் காரியத்தை விட சக்தி இருக்காது. ந ஹி தேக பிரிதா சக்கியம் தியக்தும் கர்மாண்ய சேஷதக, இந்த ஸ்டேஜிலேயே விடுவேன் என்றால் உடம்பு காரியம் பண்ணாவிட்டாலும் மனஸ் பழக்கப்பட்ட அந்த இந்திரிய போக காரியங்களை பண்ணி பார்த்து கொண்டே தான் இருக்குமே ஒழிய அடங்கி பிரசாந்தமாய் இருக்காது. வெளியில் காரியத்தை நிறுத்தின ஞானி மாதிரி இருந்து கொண்டு மனசுக்குள்ளே இந்திரிய விஷயமானவற்றையே நினைத்து கொண்டிருப்பவன் மூடாத்மாதானே, மித்யாச்சாரன் என்கிற ஹிப்பாக்ரெட் தானே. கர்மேந்திரியாணி சம்யம் யய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரக ச உச்சியதே. அதனாலே அப்பா அர்ஜுனா, இப்போது உன் நிலைமையிலே நீ ஏதோ மோகத்தில், அதாவது மதிமயக்கத்தில் காரியத்தை விடுவேன் என்றாலும் உன் இயற்கை குணம் உன்னை கட்டி இழுத்து உன் வசமில்லாமலே உன்னை காரியத்திலே தான் தள்ளும். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்த ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி என் மோகாத் கரிஷ்யஸ்யவச்சோ பிதத். அதனால்தான் உன்னை இப்போது காரியத்தை விட வேண்டாம் என்றது. ஆனால் இப்படியே இஷ்டப்படி பண்ணாமல் சாஸ்திரப்படி பண்ணு என்கிறேன். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணப்படாது என்று வரையறை வைத்துக் கொள்கிறதற்கு சாஸ்திரம் சொல்கிறதே அத்தாரிட்டி. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதௌ. கீதை 16வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். பற்றோடு பண்ணுவதை விட்டு பற்றை விட்டு பகவதர்ப்பணம் பண்ணு என்கிறேன். தத் குருஷ்வ மதர்ப்பணம். இப்படி பண்ணிக்கொண்டே போனாயானால் தாமரை இலை தண்ணீர் மாதிரி பாவம் உன்னை தொடாமல் இருக்கும் நிலை வரும். லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ர மிவாம்பசா. இப்படி அவனவனுக்கும் சாஸ்திரோக்தமாக வாய்த்த கர்மாவை நிஷ்காமியமாக பண்ணி பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பித்தானால் அப்புறம்தான் அவனுக்கு ஞான யோகத்தில் பிரவேசிக்கின்ற யோகியதா சித்தி ஏற்படும். ஸ்வகர்மணா தம் அபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவக. இது சின்ன சித்தி. இதற்கும் அப்புறம் காரியத்தை விட்டுவிட்டு ஞான விசாரமே பண்ணி கொண்டு போகும்போதே சாஸ்வத மோட்சமான மகா சித்தி, சித்திம் பரமாம் என்பது கிடைக்கும். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசே நாதி கச்சதி. ஒரு காரியமும் இல்லாத நிலையே அந்த பரம சித்தி. அதை ஒருவன் சந்நியாசியாக ஆகி அடைகிறான் என்கிறார். ஆக காரியம் பண்ணாமல் மனசை அடக்கி சாந்தமாக இருக்க மனுஷர்களுக்கு பக்குவம் போதாததால் தான் சாஸ்திரோக்தமான சகல காரியமும் பண்ணி அந்த பக்குவத்தை பெறும்படி பகவான் சொன்னாரே தவிர அதுவேதான் முடிவு என்று சொல்லவே இல்லை. சாதனா மார்க்கத்தில் ஏற விரும்புகிறவனுக்கே காரியம் உபாயமாகிறது. அவனே ஏறிவிட்ட பிறகு சமம் என்பதாக காரியங்களை ஒழித்துவிட்ட நிலைதான் மோக்ஷோபாயமாகிறது என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஹ காரணம் உச்சியதே. சகல கர்மமும் ஞானத்தில் போய் அடங்கித்தான் பூர்த்தியடைகிறது. சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாபியதே. ஞானிக்கு காரியம் கிடையவே கிடையாது.
தஸ்ய காரியம் ந வித்யதே என்று தீர்மானமாக முத்தாய்ப்பு வைத்து சொல்லிவிட்டார். பின் குறிப்பு: இப்பேராவில் குறிப்பிடப்பெறும் கீதை ஸ்லோகங்கள் முறையே வருமாறு: 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம், 3வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம் 60வது ஸ்லோகம், 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம், 5வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம், 6வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம், 4வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம், 3வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம், 16வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். கீதை கர்மயோகத்தை நிறைய சொல்லியிருக்கிறது என்பதால் அதையே முடிவாக சொல்லியிருக்கிறது என்று அர்த்தமில்லை என்று ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் நன்றாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதேபோல ஆச்சாரியாலின் மதத்திற்கு ஆதாரமான உபனிஷத்துக்களிலும் கூட எங்கேயாவது கர்ம மார்க்கத்தை வலியுறுத்தி சொல்லியிருந்தால் அதுவேதான் பரம தாத்பரியம் என்று நினைத்துவிடக்கூடாது என்றும் ஆச்சாரியால் விளக்கி வைத்திருக்கிறார். ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் மனுஷன் 100 வயசும் வைதிக கர்மா பண்ணி கொண்டிருக்கட்டும் என்று ஆரம்பத்தில் மந்திரம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஜிஜீவிஷேத் என்று போட்டு லோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுபவன் இப்படி பண்ணட்டும் என்றே இருக்கிறது. அதாவது நிவிருத்தி மார்க்கத்தில் போகாமல் பிரவிற்த்தியில் போகிறவனுக்கே இந்த உபதேசம். இஷ்டப்படி பண்ணாதே, சாஸ்திரப்படி சகலமும் பண்ணு என்று அவனுக்கு சொல்கிறது. இது ஆச்சாரியாளுக்கு பூர்ண சம்மதம்தான். அடுத்த மந்திரத்திலேயே ஆத்மாவை தெரிந்து கொள்ளாதவன், அதாவது ஞான மார்க்கத்தில் போகாதவன் ஆத்மஹத்தி, அதாவது தற்கொலையே செய்து கொண்டவன்தான் என்றும் வருகிறது. அப்புறம் ஒரே அத்வைத்தமாக ஆத்ம லட்சணத்தை சொல்லி இருக்கிறது. ஆகையால் வேதத்தில் கர்மாவை சொல்லியிருப்பது ஞானத்துக்கு போவதற்கு பூர்வாங்கமாகத்தான். இப்படியெல்லாம் ஆச்சாரியால் குமாரில பட்டருக்கு தத்துவங்களை எடுத்து சொல்லி உபதேசித்தார். ஒரேடியாக கர்மா என்றே இருந்தவரின் மரண சமயத்தில் வந்து அவர் கர்மா தொடவே முடியாத சாந்தத்தில் சேரும்படியாக இப்படி உபதேசித்தார். அந்த சாந்தத்தின் அவதாரம்தான் ஆச்சாரியால். அவதாரத்திலே அவர் காரியமாகத்தான் சதாவும் தெரிந்து கொண்டிருந்தாலும் அப்போதும் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்யாத சாந்த தத்துவமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார். நிறைய சொன்னேன், எவ்வளவுதான் சொன்னாலும் செய்தாலும் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் முடிவு, அதை தெரிவிப்பதுதான் பெரிய உபகாரம் என்பதற்காகத்தான் அவர் அவதாரம் எடுத்திருந்தது. ஆச்சாரியால் அன்போடு கூட உபதேசிக்க கர்ம மார்க்கத்தையே முடிந்த முடிவாக பிடித்து கொண்டிருப்பது உபயோகமில்லை என்று குமாரில பட்டருக்கு புரிந்தது. ஈஸ்வர பக்தியில் போய் ஞானம் பெற்று ஆத்மாவை தெரிந்து கொண்டாலன்றி சாஸ்வதமான சாந்தி சௌக்கியங்கள் இல்லை என்று புரிந்து கொண்டார். ஆச்சாரிய தர்சனமும் உபதேசமும் உமிக்காந்தல் அக்னியின் தகிப்பை அடியோடு போக்கிவிட்டன. அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாயில் போட்ட போதும் அவர் சிவஸ்மரணையிலேயே ஈடுபட்டிருந்ததால் ஈசன் எந்தை இணையடி நிழலில் தாம் ஜில்லென்று இன்பமாக இருந்ததாக பாடிய மாதிரிதான் குமாரில பட்டருக்கும் இருந்தது. காலவாயில் வேகிறதை விடவும் நீடித்த சித்திரவதையாக துஷாக்னியில் அணு அணுவாக பொசுங்குவதும் துன்பமாக இல்லை. எந்தை இணையடி என்று அப்பர் சொன்ன பகவத் பாதம்தானே சங்கர பகவத் பாதாள். குமாரில பட்டர் ஆச்சாரியாளிடம் மனசுருகி தங்கள் தர்சனத்தாலும் தத்துவோபதேசத்தாலும் கிருதார்த்தனானேன், தங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன். தங்களுக்கே தெரியும் ஞானத்தை ஏன் அப்படி கண்டனம் பண்ணினேன் என்று. பௌத்தத்துக்கு நேர்மாறாக சொன்னாலே எடுபடும் என்று நிவிருத்தியை இப்படி ஆக்ஷேபித்து அவர்கள் சீர்குலைத்திருந்த பிரவிற்த்தி கர்மாக்களை நிலைநிறுத்த முழுமூச்சோடு பாடுபட்டேன். கடைசியாக பிராயச்சித்த கர்மா பண்ணி கொள்ளும்போது பலனாக பலதாதாவான ஈஸ்வரனே எதிரிலே சத்கதி தர வந்துவிட்டீர்கள். தங்கள் வழியை கண்டித்தவனுக்கும் அதன் லட்சியத்தை அனுகிரகிக்க ஓடோடி வந்திருக்கிறீர்கள். அந்திய காலத்தில் ஸ்மரிக்காதவனையும் கடை தேற்ற வந்திருக்கிறீர்கள். தங்களுடைய அத்வைத வேதாந்தத்தை லோகம் பூரா தெரிந்து கொண்டு கடை தேரணும். எனக்கு அப்படி பிரச்சாரம் பண்ணும் பாக்கியமில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பிரிகிற ஸ்திதியிலே இருக்கிறேன்.
தாங்கள் ஒன்று பண்ணணும். என்னை காட்டிலும் தீவிர மீமாம்சகர் ஒருவர் இருக்கிறார். மண்டன மிஸ்ரர் என்று பெயர். மாஹிஷ்மதி நகரத்தில் இருக்கிறார். மண்டன மிஸ்ரர் இருந்தது ஹஸ்தினாபுரத்தை அடுத்துள்ள வித்யாலயம் என்ற ஊர் என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது. மாஹிஷ்மதி எது என்பது பற்றியே 3-4 அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. மண்டன மிஸ்ரர் குமாரில பட்டரின் சிஷ்யராயிருந்ததோடு மச்சினரும் என்றெல்லாமும் அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எப்படி இருந்தாலும் குமாரில பட்டர் விஷயமாக சொன்னது போல மண்டன மிஸ்ரருடைய பூர்வ கதை, ஆச்சாரியாலை அவர் சந்தித்த போது நடந்த விஷயங்கள், அப்புறம் நடந்த கதை ஆகியவற்றை எல்லா புஸ்தகங்களும் அநேகமாக ஒரே மாதிரி சொல்லி இருக்கின்றன. அவரை பற்றி ஆச்சாரியாலிடம் குமாரில பட்டர் தொடர்ந்து சொன்னார். அவர், அதாவது மண்டன மிஸ்ரர், நிரம்ப செல்வமும் செல்வாக்கும் படைத்தவராயிருப்பதால் அந்த சீமை முழுக்க மீமாம்சா சாஸ்திரத்தை நன்றாக பரப்பியிருக்கிறார். பெரிய அனுஷ்டாதா. சோமயாகங்கள் உள்பட சதா காலமும் பெருசாக ஏதாவது கர்மானுஷ்டானம் பண்ணி கொண்டிருப்பவர். அவரை தாங்கள் நிவிருத்தி மார்க்கத்துக்கு திருப்பி விட்டீர்களானால் ரொம்ப பேர் திரும்பி விடுவார்கள். இது தாங்கள் அவசியம் பண்ண வேண்டியது என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே செய்வதாக ஆச்சாரியால் சொன்னார். குமாரில பட்டர் உமிகாந்தல் அக்னியில் தேகவியோகமாகும் வரையில் ஆச்சாரியால் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். ஆஞ்சநேயரின் வாளில் வைத்த நெருப்பு சீதையின் அனுகிரகத்தால் அவருக்கு கொஞ்சம் கூட சுடாத மாதிரி ஆச்சாரியாலின் சாநித்தியத்தில் துஷாக்னி குமாரில பட்டருக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது. சரீரம் மாத்திரம் ஜீரணமாயிற்று. அக்னி ஸ்வரூபமும் பரமேஸ்வரனின் நேத்ராக்னியிலிருந்து உண்டானவருமான சுப்பிரமணிய சுவாமியின் அவதாரம் அக்னிமுகமாகவே பூர்த்தியாயிற்று. தர்மசாஸ்திரப்படி நடக்க வேண்டும் என்றே குமாரில பட்டர் ஷரீர பரித்தியாகம் பண்ணினார். இப்படிப்பட்டவர்கள் போட்டு வைத்த அஸ்திவாரம் நம் மதத்திற்கு இருக்கிறது. ஆகையால் தற்போது எத்தனை கோளாறு இருந்தாலும் சாஸ்திரானுஷ்டானம் மறைந்தே போய்விடாது என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். மகான்களுடைய பிராணத்தியாகம் வீண் போகாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர